விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அதிமுக. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கமல்ல அதிமுக. கடந்த காலங்களிலும் அதிமுக இடைத்தேர்தல்களை புறக்கணித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தேர்தல் முறைப்படி நடக்காது என்பதால் முடிவு எனவும் விளக்கம். கடந்த 2009 நடந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை ஜெயலலிதா புறக்கணித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவேதான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு சட்டமன்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் சி அன்புமணி போட்டி என அறிவிப்பு. பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பில் பாமக போட்டி. நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதை கொலை முயற்சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு ஒத்திவைப்பு. கரூர் நீதிமன்றம் 2வது முறையாக ஒத்திவைத்து உத்தரவு. பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். ஓசூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் வெகு நேரம் காத்திருக்கும் வாகனங்கள். தொடர் விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு. போலீசார் பாதுகாப்பு தீவிரம். சுப முகூர்த்த நாளை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. கன்னியாகுமரி தோவாளை பூச்சந்தையில் 1 கிலோ மல்லிகை 2800 ரூபாய்க்கு விற்பனை. கும்பகோணம் அருகே இளைஞரை நண்பர்களை கொலை செய்து உடலை எரித்து புதைத்த கொடூரம். புதைத்த உடலை தோண்டி எடுத்து விசாரணை. விஷவாயு தாக்கிய பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான ஆய்விற்கு வெளிமாநில நிபுணர்கள் வருகை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தகவல். பருப்பு வகைகளின் விலை அடுத்த மாதம் குறையும். மத்திய அரசு தகவல். சாகித்ய யுவ புரஸ்கார் விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. எழுத்தாளர்கள் லோகேஷ் ரகுராமன், யூமா வாசுகி ஆகியோருக்கு விருது. கேரளாவில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நீடிக்கிறது. தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தது போலீஸ். குஜராத்தில் நீட் மோசடி வழக்கில் முக்கிய நபர்கள் 5 பேர் கைது. தேர்வு மையத்தில் விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தர லஞ்சம் வாங்கி நூதன மோசடி. சத்தீஸ்கரில் 113 டிகிரி அளவிற்கு அதிகரித்த வெயிலின் தாக்கம். கடும் வெப்பத்தால் மக்கள் அவதி. அணுசக்தி நடவடிக்கைகளை ஈரான் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதற்கு கடும் எதிர்ப்பு. ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பை போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி 1 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா திரள் வெற்றி. நேபாள அணி சூப்பர் 8 சுற்றுக்கான வாய்ப்பை இழந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கனடா அணிகள் இன்று மோதல். உலகக்கோப்பையில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்ய இந்தியா மும்முரம். புதினின் போர் ஒப்பந்தத்தை நம்ப முடியாது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம்.